கர்த்தருடைய சித்தம் பிரம்மாண்டமானதுங்க. நம்முடைய சித்தங்கிறது அற்பமானது, கர்த்தருடைய சித்தங்கிறது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பிரம்மாண்டமான ஞானம் வேணும். அந்த பெரிய ப்ராஜெக்டை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஞானம் அவசியம், கர்த்தருடைய அறிவு அவசியம். ஏசாயா 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் மறலும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் மறலும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் மறலும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் மேல ஒரு ஆவியானவர் தங்கியிருப்பார். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல ஒரு ஆவியானவர் தங்கியிருப்பார். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டன்னு சொல்லும்போது ஞானத்தையும் உணர்வையும், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும், கவுன்சில் பண்ணுகிறவர், அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மறலும் ஆவி. இயேசு ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணார். ஏசாயா 61 எடுத்து கோட் பண்ணி பேசுறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது அபிஷேகம் பண்ணினா, நறுங்குண்டர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அப்படியே சொல்லிட்டு சொல்றார். அந்த ஆவியானுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லுது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவருடைய சரியான வழிநடத்துதல் அவசியம். அப்பதான் ஆவியானவர் வழிநடத்துதல் இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்வது கஷ்டம். சொல்லுது ஞானத்தையும் உணர்வையும் மறலும் ஆவி. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த வர்ணனை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் குறித்த வர்ணனையும் இதுதான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் சொல்லலைங்க, உங்களை பற்றி என் மேலேயும் மதிச்சோம். அவர் மேலே எந்த ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியான் நம்ம மேல் இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறான் பைபிள் சொல்லுது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:31 கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் காரியமே என்னன்னா விஸ்டம். நீதியை சம்பாதிக்கல, நீதியை சம்பாதிச்சு நீதிமான மாறல. இந்த ஞானத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. அறிவை சம்பாதிக்கலாம், படிப்பு சம்பாதிக்கலாம், ஆனா இந்த ஞானத்தை, தேவனுடைய சித்தத்தை அருளக்கூடிய ஞானத்தை அறிய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு உறவு. அதனாலதான் வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் விலையேறப்பட்டது நீங்க எங்கேயும் சம்பாதிக்கவே முடியாது. அவளுக்கு நல்ல உறவு இருக்குன்னா எதை செய்யணும், எப்படி செய்யணும், எந்த காலகட்டத்தில் செய்யணும் சொல்லுவார். சில மக்கள் செய்யணும் தெரியும், ஆனா எப்பொழுது செய்யணும் தெரியாது. ஏன்னா அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாரு. பழக்கம். செய்யணும் தெரியுதுங்க, நான் செஞ்சேங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப கர்த்தர் சொல்லலையா? கர்த்தர் தான் சொன்னாரு. நீங்க கேட்ட ஆலோசனை கர்த்தர் இருந்து கேட்ட ஆலோசனை, ஆனால் டைமிங் தப்பு. அந்த டைமிங்க்கும் கர்த்தரோட உறவு இருக்கணும். சில மக்களுக்கு ஒன்று சொல்லிட்டா போதும் வச்சுக்கலாம், அடுத்து என்னன்னு கேட்க மாட்டாங்க. கர்த்தரோட நல்ல உறவு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தரோட ஆலோசனையின்படி என்னைக்கு நடக்கிறனோ அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்குத்தான் கிருபை கொடுக்கிறார், அதுக்குத்தான் ஞானத்தை கொடுக்கிறார், அதுக்குத்தான் வெற்றியை கொடுக்கிறார், சகல ஆதாரத்தையும் வல்லமையும் அதுக்குத்தான் கொடுக்கிறார். நான் விரும்புகிறபடி செய்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை கிடையாது, கர்த்தருடைய வல்லமை கிடையாது, கர்த்தருடைய பாதுகாப்பு கிடையாது, கர்த்தருடைய பராமரிப்பு கிடையாது, ஆவியானோட சப்போர்ட் கிடையாது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பரலோகம் பின்னாடி நிற்கும், சப்போர்ட் நிற்கும். கர்த்தருடைய சித்தம் பிரம்மாண்டமானதுங்க. நம்முடைய சித்தங்கிறது அற்பமானது, கர்த்தருடைய சித்தங்கிறது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பிரம்மாண்டமான ஞானம் வேணும். 100 கோடி ப்ராஜெக்ட், ஒரு பில்டிங் கட்ட போறீங்க, கொத்தனார்ட்ட கொடுப்பீங்க? நல்லா கொத்தனாருங்க, நல்லா கட்டுவாருங்க, கையில் வந்து சித்தாள் நிமிந்தாள் எல்லாரும் வச்சிருக்கிறாருங்க, கொடுப்பீங்களா? ஆர்கிடெக்ட் கூட சும்மா ஆர்கிடெக்ட் கொடுக்க மாட்டோம், கைதறின ஆர்கிடெக்ட் கொடுப்போம். ஏன்னா ப்ராஜெக்ட் பெருசு. தேவன் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட் பெருசு. அந்த பெரிய ப்ராஜெக்டை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஞானம் அவசியம், கர்த்தருடைய அறிவு அவசியம். சில இடத்துல அதை நினைச்சு பார்க்கும்போது மனசு சொல்லும், உன்னால் முடியுமான்னு சொல்லும், உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லும்.
ஐயோ எனக்கு அந்தளவுக்கு அறிவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போதெல்லாம் கையை சொல்லுவான், தேவன் உனக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளக்கூடிய ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளக்கூடிய ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியும் எனக்கு தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். சில நேரத்துல வேற மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்றது மாதிரி வந்துச்சுன்னா சொல்லாதீங்க. கர்த்தருடைய நாலேஜ் வந்துருச்சு, செய்யணுங்கிற அந்த கைடன்ஸ் வந்துருச்சுன்னா இதை நம்ம செய்ய முடியுமா, நமக்கு அவ்வளோ பெரிய அறிவாளியா சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் கைட் பண்றார் என்றால் அதை செய்யக்கூடிய அத்தனை பொட்டன்ஸையும் கர்த்தர் கொடுப்பார்.